ஹே கைஸ், வணக்கம். வெல்கம் டு ரூல் யுவர் லைஃப். என்னைக்காச்சும் நீங்க பிசினஸ் மேனை பார்த்து பொறாமப்பட்டிருக்கீங்களா? வாழ்க்கையில ஒரு நாளாச்சும் பிசினஸ் மேனா இருந்துட்டு சாகணும்னு நினைச்சிருக்கீங்களா? எவ்வளவுதான் மாச சம்பளம், அதிகமான மாச சம்பளம் வாங்கினாலும் பிசினஸ் பீப்புள்ஸ் மேல ஒரு ஈகோ இருந்துட்டே இருக்குல்ல நமக்கு. அதுக்கு என்ன காரணம்? ஏன்னா அவங்க வீடு, கார்னு ஒரு ஹை கிளாஸ் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்கனால மாசத்துக்கு ஒரு முறையோ அல்லது வருஷத்துக்கு ஒரு 2-3 முறையோ அவங்கனால ஃபாரின் விசிட்ஸ் போக முடியுது. பெரிய பெரிய ஆட்கள் கூட அவங்கனால ஈஸியா டீலிங் வச்சுக்க முடியாது. இதுக்கெல்லாம் என்ன ரீசன் அப்படி நினைக்கிறீங்க? அவங்களுடைய மைண்ட் செட் தான் காரணம். அந்த அவங்களுடைய பிசினஸ் பீப்புள்ஸினுடைய 20 மைண்ட் செட்டை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோவை முழுசா பாருங்க, ஸ்கிப் பண்ணிடாதீங்க எங்கேயுமே. இதுல இருக்கக்கூடிய இந்த 20 பாயிண்ட்ஸ்ல ஏதோ ஒரு 5 பாயிண்ட்ஸை நீங்க உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணா கூட உங்க வாழ்க்கையினுடைய நிலையை மாறும். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ரூல் யுவர் லைஃப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனல் உங்களுடைய லைஃபுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ண போகுது. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பிசினஸ் மேன்ஸனுடைய 20 மைண்ட் செட் பத்தி தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா வீடியோ முடிவில் உங்களுக்கே உங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குதுன்னு தெரியும். அது மூலமா நீங்க சொந்த தொழில் தொடங்குறதுக்கான அடிப்படையாக கூட இந்த வீடியோ இருக்கலாம். கொஞ்ச வருஷ போராட்டமும் பல தொழிலினுடைய தோல்விக்கு பிறகு ஒரு ஆண்டர்பிரினர் மைண்ட் செட் மாதிரி எப்படி யோசிக்கணும் அப்படிங்கறது தான் நான் கத்துக்கிட்டேன். நல்ல பணத்தையும் கஷ்டமில்லாத வேலையையும் எங்கனாலும் நினைச்ச மாதிரி போறதுக்கும் எனக்கு கிடைச்ச சுதந்திரத்தையும் நான் தொழில கிடைச்ச பெரிய வெகுமதியா பார்க்கறேன். ஒரு சிறப்பான வெற்றியடைந்த தொழிலை நீங்க உருவாக்கணும்னு நினைச்சா இந்த வீடியோல சொல்ல போற பாயிண்ட்ஸ் உங்களுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். அதுக்காகவே 20 ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டை உருவாக்கக்கூடிய காரணங்களை தான் பார்க்க போறோம். ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்னா என்ன, அதுக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோம்னு பார்க்கலாம். ஆண்டர்பிரினரா ஆகிறதுக்காக நம்ம நம்புற நம்பிக்கைகள், எண்ணங்கள், இந்த உலகத்தை நம்ம பார்க்குற பார்வை, இது எல்லாமே தான் ஆண்டர்பிரினர் மைண்ட் செட். சாதாரண வேலையை செய்கிறவங்களுக்கும் ஒரு வெற்றிகரமான தொழில் நடத்துறவங்களுக்கும் மைண்ட் செட் வித்தியாசப்படுது. உதாரணமா சாதாரண வேலையில இருக்கிறவங்க அதிகமாக பணம் சம்பாதிக்க வேற ஒரு நல்ல சம்பளம் தர வேலையை தேடி போவாங்க. அதே இது ஒரு பிசினஸ் பீப்புள் புதுசாக தொழில் தொடங்குறதுலையும் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலில் இருந்து அதிக பணத்தை எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி யோசிக்கிறவங்களா இருப்பாங்க. உங்களால் முடியும்னு நினைச்சா ஒன்று செய்ய முடியும், அதே இது முடியாதுன்னு நினைச்சாலும் அது நடக்கும். அதே போல தான் யாருனாலும் பிசினஸ் பீப்புளுடைய மைண்ட் செட் மாதிரி யோசிக்க முடியும். ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டுக்கு நம்ம ஏன் முக்கியத்துவம் கொடுக்கணும்? ஆண்டர்பிரினர் அவங்க பண்ற தொழிலில் வெற்றி அடையணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரியே அவங்களுக்கும் அது நடக்குது. ஏன்னா அவங்க அதை பத்தி நினைக்கிறாங்க, செயல்படுறாங்க, அதே மாதிரியே உலகத்தை பார்க்கறாங்க. பல காரணங்கள்னால ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்ன்றது முக்கியத்துவமான ஒன்னா இருக்குது. தொழிலுக்கான அடிப்படையே உங்களுடைய மைண்ட் செட்டா இருக்கிறதுனால எப்படி அது போல யோசிக்கணும்னு பார்க்கலாம். கைஸ், நிறைய பேர் எங்கிட்ட கேட்கறது பணம் சம்பாதிக்கிறதுக்கு ஏதாச்சும் வழி இருந்தா சொல்லுங்க அப்படின்ட்டு. ஸோ இந்த காலகட்டத்தில் நீங்க தாராளமா பணம் சம்பாதிக்கலாம். அதுல ஒரு வழி என்ன அப்படின்னா இ காமர்ஸ் பண்றது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபிளிப்கார்ட், அமேசான், இது மாதிரி இன்னும் நிறைய இ காமர்ஸ் ஸ்டோர்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ இது மாதிரி ஸ்டோர்ஸ்ல உங்களுடைய ப்ராடக்ட்டை சேல் பண்ணி கூட நீங்க பணம் சம்பாதிக்க முடியும். அண்ட் மற்ற வழியிலையும் நீங்க இ காமர்ஸ் பிசினஸ் மூலமா பணம் நல்லாவே சம்பாதிக்க முடியும். ரீசெண்ட் டைம்ல இ காமர்ஸ் ரிலேட்டடா ஏதாவது பிசினஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் நிறையவே படிச்சுட்டும் இருக்கேன், நிறைய வீடியோஸும் பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஸோ அதுக்காக சர்ச் பண்ணல இது ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் பப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தமிழ் இ காமர்ஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு சேனல் கிடைச்சது. ஸோ இந்த சேனலில் பிஸ்னஸ் ரிலேட்டடாக, அதாவது இ காமர்ஸ் பிஸ்னஸ் ரிலேட்டடாக நிறைய வீடியோஸ் வந்துட்டு அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. இன்கேஸ் உங்களுக்கு இது மாதிரி பேசிவ் இன்கம் அல்லது சைடு இன்கம் வேணும் அப்படின்றவங்க, இது மாதிரி உங்களுடைய ப்ராடக்ட்டை நீங்கள் அமேசான் அல்லது ஃப்ளிப்கார்ட்டில் சேல் பண்ணணும் அப்படின்னு விரும்புகிறவங்க, இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய நபர்கள் தமிழ் இ காமர்ஸ் அப்படிங்கக்கூடிய யூடியூப் சேனலை மறக்காம பாருங்க. லிங்க் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன் அண்ட் கமெண்ட்ல கொடுத்துருக்கேன். நீங்கள் சர்ச் பட்டனில் போயிட்டு கூட தமிழ் இ காமர்ஸ் அப்படிங்கக்கூடிய சேனலை பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். எப்படி இந்த பிசினஸ் பீப்புள் மாதிரி யோசிக்கிறது? 20 ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டுக்கான கேரக்டர்ஸை பார்க்கலாம் வாங்க. நம்பர் 1, இண்டிபெண்டன்ட். ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்ல இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆண்டர்பிரினர் கூட்டத்தில் ஒருத்தரா இருக்க விரும்ப மாட்டாங்க. தனக்கு வேற யாராவது வந்து வேலை கொடுப்பாங்கன்னு நினைச்சு காத்துக்கிட்டு எல்லாம் இருக்கவே மாட்டாங்க. அவங்களுக்கான பாதையை அவங்களாகவே உருவாக்கிடுவாங்க. மற்றவங்களுடைய குரலுக்காக காத்து கிடக்காம அவங்களுடைய உள்ளுணர்வு சொல்றதை தான் செய்வாங்க. அடுத்து நம்பர் 2, ரெஸ்பான்சிபிள். வெற்றிகரமான தொழிலை செய்யற ஆண்டர்பிரினர் மைண்ட் செட் கொண்ட ஆட்கள் பொறுப்பானவங்களா இருப்பாங்க. வாழ்க்கையில ஏற்படுற சூழ்நிலைகளுக்கு அவங்க மற்றவங்க மேல குறை சொல்லவே மாட்டாங்க. அதுக்கு பதிலாக பொறுப்பை தன் கையில எடுத்து அதுல இருந்து முன்னேறுவாங்க. வெற்றியோ தோல்வியோ வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எந்த சூழ்நிலையிலும் தன்னோட தன்னம்பிக்கையை விட்டுறவே மாட்டாங்க. அது அவங்களுடைய தவறா இல்லைனாலும் அதுக்கான பொறுப்பை எடுத்துக்கிட்டு முன்னேறுவாங்க. அடுத்து 3வது, அபண்டன்ட். ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டுக்கான சாவி தான் மிகுதியா
யோசிக்கிறது. நிறைய பணத்தை சேர்க்கவும் அவங்களுடைய சூழ்நிலை மேம்படுத்தவும் புது வாய்ப்புகளை உருவாக்கவும் அவங்களுக்கு மட்டுமே தெரியும். அவங்களுடைய எல்லை வானம் தான். என்ன கொடுக்குறோமோ அதையே பெறுவோம்ன்றது மேல ரொம்ப நம்பிக்கை கொண்டவங்களா இருப்பாங்க. வீடியோவை தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 4, கோல் ஓரியன்டட். ஆண்டர்பிரினர் என்ன செய்யணுன்றதை பற்றியே யோசிப்பாங்க. கனவுகளையும் ஆசைகளையும் வச்சுக்காம கனவுகளை செய்யறதுக்கான திட்டங்களை மட்டும்தான் வச்சிருப்பாங்க. உங்களால் குறிப்பிட்டு செய்யக்கூடிய அளவான அடைய முடிகிற தொடர்பு படுத்துகிற நேரத்தை உணர்ற திட்டங்களை தான் நீங்கள் தீட்டி ஆகணும். அடுத்து நம்பர் 5, நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபெயிலியர். ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டை எப்படி யோசிக்கணும் அப்படிங்கிறத கற்றுக்கும் பொழுது மற்றவங்களை விட தோல்வியை வித்தியாசமான முறையில் பார்க்க கற்றுக்கணும். தோல்வியை கண்டு பயப்படாமல் அதை பாராட்ட கற்றுக்கணும். ஒவ்வொரு தோல்வியும் கத்துக்கிறதுக்கான கல்லா, வெற்றியை நெருங்கிறதுக்கான பாதையா பார்க்கணும். தோல்வி ஏற்படும் போது நீங்க உடனே தோற்றவங்க அப்படின்ட்டு அர்த்தமே கிடையாது. உங்களுடைய நம்பிக்கை வேலை செய்யலைன்னு நினைச்சு அடுத்த முறை அந்த வேலையை செய்ய துணிஞ்சுக்கோங்க. அடுத்து நம்பர் 6, growth oriented. இந்த உலகத்துல இருக்கிற மனிதர்களை 2 விதமா பிரிக்கலாம். ஒன்று வளர்ச்சி அடையக்கூடிய மைண்ட் செட், இன்னொன்று நிலையான மைண்ட் செட். நிலையான அதாவது ஃபிக்ஸட் மைண்ட் செட்ல இருக்கிறவங்க அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அது நிலையானதுன்னு நினைச்சு பெரிதா அவங்கள மாத்திக்கவே மாட்டாங்க. அதே நேரம் ஆண்டர்பிரினர் வளர்ச்சி அடையக்கூடிய மைண்ட் செட்ல இருப்பாங்க. இவங்க முன்னேறணும்னு நினைப்பாங்க. அதுக்காக புது விஷயங்களை கத்துக்கணும்னு நினைப்பாங்க. தொடர்ந்து உழைப்ப போடுறவங்க அவங்க வாழ்க்கையில எப்படி ஆகணும்னு நினைப்பாங்களோ அதே மாதிரி ஆவாங்கன்னு நம்புறாங்க. அடுத்து நம்பர் 7, ஃபீட்பேக் சீக்கிங். கூலாக இருக்கக்கூடிய ஆண்டர்பிரினர்ஸ் கவலைப்படவே மாட்டாங்க. பதிலாக வெற்றி அடையணும்னு தான் நினைப்பாங்க. அதனால் பல கருத்துக்களில் இருந்து கற்றுக்கிறது தான் வெற்றியை சீக்கிரம் அடையிறதுக்கான வழின்னு அவங்க தெரிஞ்சு வச்சுருப்பாங்க. உங்களை சிறந்தவனை ஆக்க நேரத்தை செலவிடணும். அதுக்கு பதிலாக நீங்கள் எப்படிப்பட்ட ஆளுன்னு திரும்ப திரும்ப யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. சுருக்கமாக சொல்லணும்னா மற்றவங்க என்னைய மதிக்கணுங்கிறதுக்காக உழைக்காம மற்றவங்களோட கருத்துக்களை பெறணும்னு நினைங்க. அடுத்து நம்பர் 8, லேர்னிங் ஓரியன்டட். பல பேர் பொழுதுபோக்குக்காக நிறைய நேரத்தை செலவிடுறாங்க. அது சோசியல் மீடியாவா இருக்கலாம், நெட்ஃபிளிக்ஸ், கேமிங், ஃப்ரெண்ட்ஸோட வெளியில சுத்துறது, எதுவா வேண்டும்னாலும் இருக்கலாம். ஆனா ஆண்டர்பிரினர் முன்னேறதுலயும் கத்துக்கிறதுலயும் தான் நேரத்தை உபயோகப்படுத்துறாங்க. டிவி பார்க்கறதுக்கு பதிலா ஆன்லைன் கோர்ஸ் எடுத்துக்கிறதுலையும், கேம் விளையாடுறதுக்கு பதிலா அவங்களுடைய விற்பனையை அதிகரிக்கிறதுலையும், சோசியல் மீடியா பார்க்கறதுக்கு பதிலா தொழில் புத்தகங்களை வாசிக்கிறதுலையும் தங்களோட நேரத்தை செலவிடுறாங்க. யாரும் ஒருத்தர் கத்துக் கொடுக்கக்கூடிய கல்வி உங்களை வாழ மட்டும்தான் வைக்கும். சுயமா கத்துக்கக்கூடிய கல்வி தான் உங்க வாழ்க்கையில உங்களை மேலும் மேலும் உயர்த்தும். அடுத்து 9, ஃபார்வர்ட் திங்கிங். நீங்கள் ஆண்டர்பிரினர் மாதிரி எப்படி யோசிக்கணுன்றதை பற்றி கற்றுக்க நினச்சா அதை எப்படி நீண்ட நாள் யோசிக்கிறது அப்படிங்கிறத பற்றி யோசிக்கணும். பல வருஷத்துக்கு முன்னாடி வச்ச மரத்தில் தான் யாரோ ஒருத்தர் நிழலுக்காக இப்போ உட்காருவாங்க இல்லையா? பெரிய கனவுகளுக்கு நீண்ட நாள் எடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியும். அதனால் கோலை உருவாக்கிக்கிட்டு பின்னாடி இருந்து வேலை செய்வாங்க. அடுத்து 10வது, செல்ஃப் அக்செப்டிங். பல பேர் இதில் போராடுறாங்க. உங்களை பற்றின ஒன்று உங்களுக்கே பிடிக்கலைன்னா உங்களோட மதிப்பு குறையவும் வெறுக்கவும் அதுவே காரணமாக ஆகிரும். ஆனால் வளர்ச்சி அடையக்கூடிய மனப்பான்மையில் நீங்கள் இருந்தால் மாற்றமும் முன்னேற்றமும் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். அதனால் வெற்றிகரமான ஆண்டர்பிரினர் அவங்க எப்படி இருக்கிறாங்களோ அதையே ஏற்றுக்குவாங்க. என்னவா மாற நினைக்கிறோம்ன்றது அவங்களுக்கு தெரிஞ்சனால அந்த மாதிரி ஆகிறதுக்கான வேலைகளை செய்வாங்க. அடுத்து 11, செல்ஃப் அவேர். என்னைய முன்னேற விடாமல் தடுக்கிறது நான் தான் ஆண்டர்பிரினருக்கு தெரியும். அதனால சுய விழிப்புணர்வில் அவங்க கவனமாக இருப்பாங்க. அவங்களுடைய பலம் எது பலவீனம் எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கவனத்தை செலுத்துவாங்க. அதுவே அவங்கள சீக்கிரமாக முன்னேறவும் பலத்தோட விளையாடவும் செய்யும். அடுத்து நம்பர் 12, கொலாபரேட்டிவ். குழுவாக வேலை செய்கிறது பெரிய தொழிலுக்கு அவசியம் இல்லையா? எந்த ஒரு பெரிய தொழிலுமே தனியாக உருவாகிடாது. அதனால் நான்னு யோசிக்காமல் நாம்னு யோசிக்கணும். சீக்கிரமாக போகணும்னு நீங்கள் நினச்சா தனியாக போகலாம். ஆனால் ரொம்ப தூரம் போகணும்னு நினச்சா குழுவாக தான் போக முடியும். குழுவாக வேலை செய்கிறத ஆண்டர்பிரினர் விரும்புகிறனால அவங்களுடைய தலைமை பண்பும் வளர்ச்சி அடைகிறதா சொல்லப்படுது. இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து 13வது, கரேஜியஸ். ஒரு தொழிலை தொடங்குறது சுலபமானதில்லை. ஒரு வெற்றிகரமான தொழிலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் எடுத்த துணிச்சலான முடிவு இருக்கும். அதனால ஆண்டர்பிரினர்லாம் பயம் இல்லாதவங்கன்னு சொல்லவே முடியாது. துணிச்சல் அப்படிங்கிறது பயம் இல்லாமல் இருக்கிறது கிடையாது. அதையும் தாண்டின வெற்றி தான் துணிச்சல். அடுத்து 14, கம்ஃபர்டபுள் வித் டிஸ்கம்ஃபர்ட். கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து வெளியில் வர்றது தான் வளர்ச்சிக்கு தேவை. அதனால் ஆண்டர்பிரினர் மைண்ட் செட்டை மேம்படுத்த உங்களுக்கு பழக்கமே இல்லாத சூழ்நிலையிலையும் பழக்கப்படுத்திக்கணும். உதாரணமாக யாராவது நிராகரித்தா அதையும் பழகணும். உங்களை நிராகரிப்பு தான் முன்னுக்கு தள்ளுது. ஸோ உங்களால் எவ்வளவு நிராகரிப்புகளை ஏற்க முடியுமோ அவ்வளவையும் ஏற்றுட்டு முன்னாடி போயிட்டே இருங்க. அடுத்து 15, அடாப்டபிள்.
ஆண்டர்பிரினர் எப்பயும் பெரிய கோல்ஸோட இருப்பாங்க. முழு படிக்கட்டையும் பார்க்கறது கஷ்டம்னு அவங்களுக்கு தெரியும். ஆனால் ஏறித்தான் ஆகணும்னு நினைப்பாங்க. அவங்களுடைய அறிவு பாதுகாப்பானதாக அவங்களுக்கு இருந்தாலும் புது மேம்பாடுகளுக்காக அவங்கள தயார்படுத்திப்பாங்க. அடுத்து 16 ப்ராப்ளம் சால்விங். ஆண்டர்பிரினர் பிரச்சனைகளை பார்ப்பாங்க, அதுக்கான தீர்வையும் தேடுவாங்க. இதை பற்றி நீங்கள் யோசிச்சா தெரியும் எல்லா தொழிலுக்கும் இது தேவைன்னு. உதாரணமாக குழாய் உடையறனால அதை சீர் செய்ய ஒரு தொழிலை தேடுறோம். போர் அடிக்கும்னு தெரிஞ்சனால தான் பல பொழுதுபோக்குக்கான தீர்வை தேடுறோம். நல்ல ஐடியாவை யோசிக்கணும்னு நினச்சா நல்ல ஐடியாவை யோசிக்க முடியாது. நம்ம வாழ்க்கையில் ஏற்படுற ஒரு பிரச்சனைக்கு தீர்வை தேடும்போது தான் நல்ல ஐடியா உருவாகுது. அடுத்து 17 ட்ரிவன் அண்ட் டெனேசியஸ். ஆண்டர்பிரினர் எப்பயும் தன்னைத்தானே ஊக்கப்படுத்திக்குவாங்க. அதன் மூலமாக அவங்களுடைய கோலுக்கு நீண்ட தூரம் போக முடியும். வேலை செய்கிறத ரசித்து பண்ணுவாங்க. அவங்களுக்கு அந்த வேலைக்கான பாராட்டையும் பரிசையும் அடைவாங்கன்னு தெரியும். அவங்களுடைய கனவுகளை நோக்கி போகும்போது அது எவ்வளோ கஷ்டமானதாக இருந்தாலும் விடாப்பிடியாக செஞ்சு முடிப்பாங்க. உங்களுக்கு எதிராக எல்லா வேலைகளும் திரும்பினாலும் ஏரோப்ளேன் எப்பயும் காற்றுக்கு எதிராக போகுதுன்னு நினச்சி அதை ஞாபகம் வச்சு செயல்படுங்க. அடுத்து 18 ஃபோக்கஸ்டு. கனவுகளை அடையிறதுல குறிக்கோளாக வெற்றியடைந்த ஆண்டர்பிரினர்ஸ் இருப்பாங்க. குறிக்கோளாக இருக்கிறனால தள்ளி போடுறதை எப்பவும் செய்யவே மாட்டாங்க. முக்கியமான வேலைகளுக்கு முன்னுரிமை கொடுத்து செய்வாங்க. இதை நீங்கள் செய்யணுமா, இந்த வேலை என்னுடைய நீண்ட நாள் கனவை அடையுமான்னு கேளுங்க. ஆமான்றது உங்களுடைய பதிலாக இருந்தால் இது இப்போ செய்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான கேளுங்க. இதை கேட்டு உங்களுடைய எல்லா வேலைகளையும் முன்னுரிமைப்படுத்தி செஞ்சுட்டு வாங்க. வீடியோவை தொடர்ந்து பார்க்குறதுக்கு முன்னாடி நம்முடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்பர் 19 ஆக்ஷன் ஓரியன்டட். ஆண்டர்பிரினர்னு சொல்லப்படக்கூடியவங்க புத்தகங்களை வாசிப்பாங்க. ஒரு செயலை செய்யறதுக்கான அறிவு மட்டும் இருந்தால் பத்தாதுன்னு ஆண்டர்பிரினர் நினைப்பாங்க. பேசுறதை நிறுத்திட்டு வேலையை செய்ய ஆரம்பிக்கிறதா ஒரு விஷயத்தை தொடங்குறதுக்கான வழி. அடுத்து 20 டெசிசிவ். ஆண்டர்பிரினருடைய மனம் எப்பயும் தீர்க்கமானதாக இருக்கும். அவங்க பிரச்சனைகளை தாண்டி ஒவ்வொரு முடிவையும் எடுப்பாங்க. ஒரு முடிவில் தீர்க்கமாக இருந்து வேலைகளை செய்ய தொடங்குவாங்க. ஒரு கெட்ட பக்கத்தை சரி செய்ய முடியும், ஆனால் வெறும் பக்கத்தை எப்படி சரி செய்ய முடியும் அது அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. அதனால தீர்க்கமான முடிவை எடுக்க பல பயிற்சி பண்ணுவாங்க. உதாரணமாக அடுத்த முறை ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போனால் என்ன சாப்பிடலாம்னு தீர்க்கமாக முடிவு எடுங்க. அதையே சாப்பிட ஆர்டர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்த 20 பாயிண்ட்ஸும் பிஸ்னஸ் பீப்புளினுடைய மைண்ட் செட்டை அப்படியே பிரதிபலிச்சிருக்கு இல்லையா? ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு குட்டி தொழிலை தொடங்கணும் அப்படின்னா அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸாக கலெக்ட் பண்ணுங்கள். அதை பற்றின ஆர்வத்தை உங்களுக்குள்ளே வளர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க. இந்த வீடியோவை திரும்பவும் பார்த்துட்டு உங்கள் தொழிலை தொடங்குங்க. தொழிலில் வெற்றி அடைய வாழ்த்துக்கள். யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா? யூடியூப்ல இருந்து மட்டும் இந்த மாதம் 1,70,000 சம்பாதிச்சிருக்கேன். எனக்கு ஒரு நல்ல பேசிவ் இன்கமா இது இருக்கு. ஒரு வீடியோ மட்டும் எனக்கு 76,000 ரூபாய் சம்பாதிச்சு கொடுத்துருக்கு. உங்களுக்கும் ஒரு பேசிவ் இன்கம் ஸ்ட்ரீம், செகண்ட் இன்கம் சோர்ஸ் வேணுமா? இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய பேசலாம். நன்றி, வணக்கம்.